அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்களின் நல் வழிகாட்டுதலின்படி பல்லாவரத்தை அடுத்த பம்மல் நல்லதம்பி சாலையில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகவல்லி அம்மன் ஆலயத்தில் 41ஆம் ஆண்டு 1008 பால்குட ஊர்வல விழாவில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் தென்சென்னை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் மாவட்ட கழக துணை செயலாளர் ப தன்சிங், பம்மல் பகுதி கழக செயலாளர்கள் ஜெகநாதன், பம்மல் ப அப்பு என்கின்ற வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலையில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் லோகநாதன் ஏற்பாட்டில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. இவ்விழாவில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ஜி எஸ் புருஷோத்தமன், அவைத் தலைவர் துரை தண்டபாணி, மாவட்ட அண்ணா தொழிற்சங்க தலைவர் பி ஆர் எஸ் சரவணராஜ், நகர்மன்ற உறுப்பினர்கள் தா முகுந்தன், விநாயகம், பி கிஷோர்குமார், பம்மல் நகர சிறுபான்மையர் அணி செயலாளர் ரா முகமது இஸ்மாயில், ஏ சி ராஜேந்திரன், வட்ட செயலாளர்கள் ஆர் பாஸ்கர், பி எஸ் சுரேஷ் மற்றும் டி சிட்டி பாபு, பன்னீர்செல்வம், வெங்கடேசன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பக்த கோடிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். பிரார்த்தனை வரவங்க கண்டிப்பா நோக்கணும். சாதாரணமா வராதீங்க. ஒரு மணி நேரம் அம்மா காணிக்கை கொண்டு வந்தோமே. சிவசக்தி ஆய்வு பக்கத்தில் கியூ இருக்கு. அதை போய் பிரசாதம் வாங்குறவங்க பிரசாதம் வாங்குறவங்க